Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் 3rd midterm டெஸ்ட் மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். ஆல்ரெடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் 1 அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை ரிவிஷன் பண்ணிட்டவங்க. அடுத்து இது மாடல் கொஸ்டின் பேப்பர் 2. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு இல்லை 2 days ஒன்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறத நீங்கள் முடிச்ச சாப்டர் வைஸ் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் வந்து டெய்லி வந்து போட்டு பாருங்கள். போத் எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கவர் பண்ணுங்கள். 50 மார்க்ஸில் ரோமன் நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ் வந்து 1 மார்க்ஸில். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு போட்டு பார்த்துட்டு அதை இன்னொரு தடவை ரீசெக் பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் நமக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ப்ளஸ் பண்ணுறதோ இல்லை மைனஸ் பண்ணுறதோன்ற மாதிரி 2 ஆன்சரையுமே அங்கே கொடுத்துருப்பாங்க. 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி ரிலேட்டட் ஆன்சர்ஸ் மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் சேமாக வரும். அதனால் நம்ம செஞ்சுருக்க ஸ்டெப்பு கரெக்டாக, நான் கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணது கரெக்டான ஒரு ஒன்ஸ் ரீசெக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் 5 மார்க்ஸ் அண்ட் தென் fill in the blanks 5 மார்க்ஸ். ஸோ இதுலேயும் வந்து 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. 5, 5, 10 1 மார்க்ஸ் வந்திருக்கு. அதுக்கடுத்து ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. 1 மார்க்ஸில் நீங்கள் டோட்டலாக பாருங்கள், 50 மார்க்ஸில் இது வரைக்கும் 15 மார்க்ஸ் வந்துடுச்சு. அதாவது 5 சூஸ் த கரெக்ட் ஆன்சர், fill in the blanks 5 and then true or false 5, then again 1 மார்க்ஸில் தான் வருது match the following 5 மார்க்ஸ். ஸோ 50 மார்க்ஸில் நீங்கள் 1 மார்க்ஸ் மட்டுமே தரோவாக ஒரு மிஸ்டேக்ஸ் கூட இல்லாமல் பண்ணீங்கன்னா 20 அவுட் ஆஃப் 50க்கு 20 நீங்கள் வந்து 1 மார்க்லேயே ஸ்கோர் பண்ணிடுறீங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் வந்து திரும்ப இன்சிஸ்ட் பண்ணுறது என்னென்னா 1 மார்க்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் தரோவாக முடிச்சிருங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் சயின்ஸ் இருக்கட்டும், சோஷியல் இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எனி சப்ஜெக்ட்ஸ் ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் பேஸில் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே முடிச்சிருங்க. ஏன்னா அது படிக்கிறதுக்கும் ஈஸி, நம்ம மார்க் பண்ணுறதுக்கும், அதாவது மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஈஸி. அதில் மிஸ்டேக்ஸ் நமக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இதுதான் ஆன்சர். ஸோ அதனால் மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து ஆனால் அதில் தரோவாக இருக்கணும் 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அகெயின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் 5 மார்க்ஸ். ஸோ 20 மார்க்ஸ் உங்களுக்கு 1 மார்க்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. அவுட் ஆஃப் 50 20 மார்க்ஸ் 1 மார்க்கில் இருக்குது. அடுத்தது பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் எனி 5 கேட்டிருக்காங்க. எனி 5க்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் நமக்கு நீங்கள் 9th போனீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து சாய்ஸ்லலாம் விட முடியாது. அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ இதில் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் டேட்டா, டிஃபைன் பை சார்ட், டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆன்சர் நமக்கு தெளிவாக தெரியுதோ, இது எனக்கு கிளியராக தெரியும் அப்படின்ற கொஸ்டினை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி கொஸ்டின் நம்பர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி எழுதுங்க. நீங்கள் எந்த கொஸ்டின் எப்படி வேணால் எழுதலாம். அதாவது ஃபஸ்ட் எடுத்த உடனே 27 எனக்கு கிளியராக தெரியும் அப்படின்னா 27 போட்டுட்டு அந்த ஆன்சரை ஃபஸ்ட்டு எழுதுங்க. அதில் எனக்கு 5ல் வந்து 3 தான் தெரியும், ரிமைனிங் 2 வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா எதில் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் கிளியராக தெரியுதோ அதை போட்டுருங்க. ஓகேங்களா? ஃபைனலாக உங்களுக்கு தெரிஞ்சது அட்லீஸ்ட், ஏன்னா ஒரு ஸ்டெப்புக்குமே மார்க் இருக்குது, நீங்கள் தெரிஞ்ச ஸ்டெப் வரைக்கும் கூட போட்டு விடலாம். அந்த 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் கம்பல்சரி. நெக்ஸ்ட்டு பார்ட் சி பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் எனி 3 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ரிஃபர்ட் பை பை சார்ட் வரைய சொல்லியிருக்காங்க. 3 5s are 15 மார்க்ஸ். இது ஈச் கொஸ்டின் கேரிஸ் 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் கொஸ்டின் போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டெப்ஸ் எல்லாம் போடுங்க. ரஃப் ஒர்க் சைடாக பண்ணுங்கள். அதாவது ஓவர் ரைட்டிங் வேண்டாம், அடிச்சு பண்ண வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. எனக்கு இது தெளிவாக தெரியுன்ற சம்மை ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணிடுங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து நம்ம நம்பர் வைஸ் தான் அட்டன் பண்ணணுன்ற மாதிரி அட்டன் பண்ணிட்டோ, இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அதில் கொஞ்சம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு ஓவர் ரைட்டிங்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து டென்ஷன் க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தடுத்து தெரிஞ்ச சம்ஸை கூட நீங்கள் கொஞ்சம் ஜெர்க் ஆவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணுறதுல நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. எந்த கொஸ்டின் சூஸ் பண்ணால் இது நமக்கு கிளியராக தெரியும், ஸோ மிஸ்டேக்ஸ் வராது, நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்ற கொஸ்டினை ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ அப்போவே உங்களுக்கு ஓகே, அதில் ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எழுதலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் அதுக்கேற்ற கொஸ்டின் நம்பரை மட்டும் கரெக்டாக போட்டுருங்க. அது மெயின் திங்.
அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இத்தனை எக்ஸாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க இல்லையா, அந்த மாதிரி சில பேருக்காக ஜஸ்ட் இதை மென்ஷன் பண்ணுறேன். 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ நமக்கு கொடுத்துருக்கிறதுல எனி 3 5s 15, 31 32 வரைக்கும் இருக்கு இல்லையா. யூஸ் அட்பேஸ் சிஃபர் கோட் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆயிருக்கும். அப் டு டேட் இப்போ இன்னைக்கு வரைக்கும் மேக்ஸ் எந்த சாப்டர் வரைக்கும் நீங்கள் வந்து முடிச்சிருக்கீங்க, ஸ்டடி பிளான் வைஸ் படிச்சிருக்கீங்களோ அந்த சாப்டர் வைஸ் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ணுங்கள். ஃபில் இன் த பிளாங்க்ஸில் 2 கொஸ்டின் நான் இது வரைக்கும் படித்ததில் வந்திருக்கு மேம். இதில் 2 கொஸ்டின் டெஸ்ட் எழுது. அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சூஸ் த கரெக்ட் ஆன்சர், 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். அந்த மாதிரி இப்போ வர நீங்கள் வந்து மேக்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஸ்டின்ஸை மட்டும் எழுதி பாருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த சாப்டர்லேருந்து இது இம்பார்ட்டன்ட் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் இதை ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது, இம்பார்ட்டன்ட் சாப்டர் இதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ப்ளூ பிரிண்ட்டும் நீங்களே ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். பார்ட் டி ஃபைனலி ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா எனி ஒன், இது இன்டர்னல் சாய்ஸில் கேட்டிருக்காங்க. இன்டர்னல் சாய்ஸ் திஸ் ஆர் தட் இல்லையா. கிராஃபும் கொடுத்துருக்காங்க, அடுத்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியிலேருந்தும் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா தெளிவாக யோசிங்க. இது போட்டால் நம்மளால் ஈஸியாக முடியும். இந்த சம் எனக்கு ஈஸியாக தெரியும். ஜாமெட்ரி அண்ட் தென் கிராஃப், இது ரெண்டுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், எப்படி படித்தாலும் நான் அங்கே போனேன்னா கொஞ்சம் சொதப்பிடுறேன் மேம் அப்படின்றவங்க கிராஃப் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதில் கொஞ்சம் இறங்க. இல்லை ஜாமெட்ரி நான் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணுவேன், கன்ஃபியூஸ் ஆனாலும் கொஞ்சம் ஈஸியாக பண்ணுவேன், ஏன்னா அதில் வந்து ரஃப் டயக்ராம் இருக்குது, நெக்ஸ்ட் ஃபேர் டயக்ராம் இருக்குது, அண்ட் தென் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதணும் இல்லைங்களா. அதனால் எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றவங்க ஜாமெட்ரி ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் அதாவது ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ அந்த கொஸ்டினை சூஸ் பண்ணி தெளிவாக எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்ஸ் கம்மி பண்ண வேண்டிய வேலையே இல்லைங்க. நீங்கள் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுகிட்டே வாங்க, 1 மார்க்ஸை ஈஸியாக முடிச்சிருங்க. ஜாமெட்ரி கிராஃப் எல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லாமே முடிச்சுட்டு ஒரு தடவை ரீசெக் பண்ணுங்கள். நமக்கு தெரியாமல் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒரு ரீசெக் பண்ணுங்கள். ஸோ இது கொஸ்டின் பேப்பர் மாடல் கொஸ்டின் பேப்பர் 2. ஸோ யாரெல்லாம் மேக்ஸில் வந்து சென்டம் வாங்க போகிறீங்க, 50 அவுட் ஆஃப் 50 வாங்க போகிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து எனக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி 50 அவுட் ஆஃப் 50 எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.